அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஒரு பிரெட்டை ஸ்லைஸ் பண்ணால் அதில் சின்ன சின்ன ஏர் ஹோல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஏர் பாக்கெட்ஸ் இருக்கும். அது எப்படி வந்தது, அந்த ஏர் ஹோல்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் போட்டிருக்க ஈஸ்ட், அந்த பிரெட் மேக்கிங் ப்ராசஸில் போட்டிருக்க ஈஸ்ட், அந்த பிரெட் ரெசிபியில் உள்ள ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து அந்த சின்ன சின்ன ஏர் ஹோல்ஸ். பிரெட் ப்ராடக்ட் இப்போ எல்லாருமே காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பீஸா பேஸு, பர்கர் பன்னு, சாண்ட்விச் பிரெட்டு, இது எல்லாமே வந்து இப்போ காமனாக அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் எல்லாரும் சிலர் வீட்டிலே ட்ரை பண்ணி அதை வந்து ஹோம்மேடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பில் ரெசிபி பார்த்துட்டு அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து அந்த பிரெட் மேக்கிங் ப்ராசஸ்க்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த சயின்ஸ் பிகைண்ட் த பிரெட் மேக்கிங் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா வந்து ப்ராடக்ட் பெட்டராக வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிரெட் பண்ணுங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் பெட்டராக வரும். பிரெட்டை ஸ்லைஸ் பண்ண உடனே அதில் உள்ள ஏர் ஹோல்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஸோ அதில் உள்ள ஏர் ஹோல்ஸுக்கு காரணம் வந்து அந்த ஈஸ்ட், அந்த ப்ராடக்ட்ல உள்ள ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் வந்து அந்த ஏர் ஹோல்ஸாக வந்து அதில் வந்து நிற்கிது. ஸோ அதுதான் நீங்கள் அதை கட் பண்ணும்போது பார்க்குற சின்ன சின்ன ஏர் பாக்கெட்ஸு, ஏர் ஹோல்ஸு. ஸோ இப்போ நம்ம பிரெட் மேக்கிங் ப்ராசஸ்க்கு போவோம். பிரெட் மேக்கிங் ப்ராசஸில் முக்கியமான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மைதா, அப்புறம் சுகரு, சால்ட்டு, அப்புறம் மார்ஜரின் ஆர் பட்டர், அப்புறம் வாட்டர், அப்புறம் மெயினாக ஈஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் மைதா யூஸ் பண்ணுறோம், ஏன் நம்ம பேசன் ஃப்ளாரோ இல்லை ரைஸ் ஃப்ளாரோ இல்லை உருதால் ஃப்ளாரோ யூஸ் பண்ணக்கூடாது, என்னைக்காவது அதை கேட்டிருக்கீங்களா? இல்லை யூஸ் பண்ணிக்கலாம். குளுட்டன் ஃப்ரீ ஃப்ளார், குளுட்டன் ஃப்ரீ பிரெட்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து மைதா. ஏன் மைதா யூஸ் பண்ணுறோம், ஏன்னா வந்து அதில் உள்ள குளூட்டன் கண்டென்ட், புரோட்டீன் கண்டென்ட், அதுதான் வந்து அந்த மைதா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். மைதா அப்படிங்கிறது வந்து அது வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது டோ ஃபார்ம் ஆகுது. அந்த டோ ஃபார்ம் ஆகும்போது எலாஸ்டிசிட்டி தன்மையை கொடுக்குது அந்த குளூட்டன். ஸோ அந்த ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி தன்மை தேவை அந்த டோக்கு. அதை வந்து கொடுக்குறது வந்து அந்த மைதா மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற ரைஸ் ஃப்ளார்லையோ இல்லை கிராம் ஃப்ளார்லையோ இல்லை பேசன் ஃப்ளார்லையோ அதை கொடுக்க முடியாது. அதனால தான் நம்ம மைதா யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் ஈஸ்ட்? ஈஸ்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஈஸ்ட்ங்கிறது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு செல் உயிரி, ஒரு உயிருள்ள ஒரு செல் உயிரி தான் அது. அது வந்து இன்ஆக்டிவா இருக்கும். ட்ரை ஈஸ்ட் இதெல்லாம் வந்து இன்ஆக்டிவா இருக்கும். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா அதுக்குரிய ஃபுட்டு கொடுக்கும்போது, அதுக்குரிய ஃபுட்டு ஹியூமிடிட்டி கொடுக்கும்போது அது ஆக்டிவ் ஆகும். அதுக்குரிய ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் சுகர் தான் வந்து அதுக்குரிய ஃபுட்டு. அதுக்குரிய ஃபுட்டு வந்து நம்ம வந்து பிரெட் மேக்கிங் ப்ராசஸில் நம்ம கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது வந்து ஆக்டிவேட் ஆகி அது மல்டிபிள் ஆகி அது வந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த டோ வந்து ரேஸ் ஆகுது. அந்த டோ ரேஸ் ஆகும்போது வந்து அதை ஹோல்டு பண்ணுறது அந்த எலாஸ்டிசிட்டி தன்மை, ஆனால் அந்த மைதாவில் உள்ள எலாஸ்டிசிட்டி தன்மையை வந்து அதை ஹோல்டு பண்ணுது. ஸோ அப்போ அந்த டோ எப்படி ரைஸ் ஆகுதுன்னா வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு, இப்போ ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடுனால தான் வந்து அந்த டோ வந்து ரைஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டோ எப்படி ரைஸ் ஆகுதுன்ட்டு. இப்போ அந்த டோ ரைஸ் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் அது ரைஸ் ஆக முடியும். ஸோ ஒரு பர்டிகுலர் லெவல் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு சர்டன் டெம்பரேச்சரில் நம்ம ஓவன்னா நம்ம அந்த பிரெட்டை வந்து பேக் பண்ணுற ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி பேக் பண்ணுற ப்ராசஸில் வந்து ஹை ஹீட்டில் வந்து அந்த ஈஸ்ட்லாம் வந்து டெட் ஆயிரும். ஸோ அப்போ அது ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடும் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்படியே அந்த பிரெட் வந்து அப்படியே செட் ஆகி அப்படியே உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு உள்ள வந்து அப்படி அந்த ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடு வந்து சின்ன சின்ன ஏர் பாக்கெட்ஸ் அது உள்ள நிற்கும். நீங்க ஸ்லைஸ் பண்ணும்போது அந்த தெரிகிற சின்ன சின்ன அந்த ஏர் ஹோல்ஸ் பாக்கெட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ இந்த ஏர் ஹோல்ஸ் எப்படி வருதுங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மைதா ஏன் யூஸ் பண்ணுறோங்கிற காரணமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வேற இது சுகர் வந்து அது ஈஸ்ட் ஃபுட்டாக செயல்பட்டு, சால்ட் வந்து அந்த ஈஸ்ட் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் ப்ளஸ் வந்து அந்த பிரெட்டுக்குரிய டேஸ்ட் கொடுக்கறதுலையும் அது உதவி பண்ணுது. அப்புறம் வந்து பட்டர் ஆர் மார்ஜரின் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சரை கொடுக்கறதுக்கு வந்து அது உதவுது. ஸோ இவ்வளோதாங்க பிரெட்டுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸு. ஸோ பிரெட் சயின்ஸுங்கிறது நான் சிம்பிளாக ஒரு வார்த்தையில் ஒரு இதில் முடிச்சிடுறேன் நான். எப்படின்னா வந்து நீங்கள் வந்து குளுட்டன் டெவலப் ஆகுது வாட்டர் கூட. ஸோ எலாஸ்டிக் தன்மை கொடுக்குது. அப்போ ஈஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அது ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகும்போது வந்து அதை ஹோல்டு பண்ணுறது வந்து அந்த குளூட்டன் டெவலப்மெண்ட், அந்த எலாஸ்டிசிட்டி தன்மை. ஸோ ஒன்ஸ் பர்டிகுலர் அளவுக்கு அந்த டோ ரைஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஓவனில் போட்டு பேக் பண்ணும்போது வந்து அந்த ஈஸ்ட் வந்து
அரெஸ்ட் ஆகிட்டு ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸோ உங்களுக்கு அது பிரெட்டாக ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நீங்கள் அதை ஸ்லைஸ் பண்ணும்போது அதில் உள்ள சின்ன சின்ன ஏர் ஹோல்ஸ் பேக்கெட்ஸ் வந்து அந்த CO2 ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண CO2 அவ்வளோதாங்க. வேற எதனாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த எங்களோட நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம், அல்லது வந்து இதில் கமெண்ட் பண்ணலாம். நான் கமெண்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ எனி டைப் ஆஃப் டவுட்டு உங்களுக்கு பிரெட் ரிலேட்டடாக இருந்ததுன்னா நீங்கள் அது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.